ஸோ 10ஆம் வகுப்பு கணக்கில் இருக்கக்கூடிய சென்ற ஆண்டுகளில் கேட்கப்பட்ட அரையாண்டு தேர்வில் இருக்கக்கூடிய 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் கொஷின்ஸை ஸோ 1 முதல் 4 வரை இருக்கக்கூடிய பாடங்களுக்கு உண்டான அந்த 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் கொஷின்ஸை நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஸோ பார்ட் 2 வீடியோவில் வேணா நான் ஸோ 5, 6, 7, 8வது லெசன்ஸ்க்கு உண்டான 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் கொஷின்ஸ் தான் நான் போடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி கொஷின்ஸ் நான் இதில் போட்டிருக்கேன். அடுத்தது சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் எக்ஸசைஸ், அதாவது அழகு பயிற்சியிலேருந்து வந்திருக்கு. ஜஸ்ட் நான் கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சி மற்றும் அதை சார்ந்த எடுத்துக்காட்டு கணக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் கொஷின்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுவே போதும், நல்ல மார்க் எடுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். அரையாண்டு தேர்வு போர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாமே தான் வரும். ஃபர்ஸ்ட் சாப்டர் உறவுகளும் சார்புகளும், செகண்ட் சாப்டர் எண்களும் தொடர் வரிசைகளும், அடுத்து தேர்ட் சாப்டர் இயற்கணிதம், அடுத்து ஃபோர்த் சாப்டர் வடிவியல், ஃபிஃப்த் சாப்டர் ஆயத்தொலை வடிவியல், சிக்ஸ்த் சாப்டர் முக்கோணவியல், செவன்த் சாப்டர் அளவியல் மற்றும் 8th சாப்டர் புள்ளியலும் நிகழ்தகவும். ஸோ இந்த 8 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பயிற்சி மற்றும் எடுத்துக்காட்டு வினாக்கள்ல இருந்தா கேள்விகள் வரும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் உறவுகளும் சார்புகளும் இருக்கக்கூடிய 2 மார்க் மற்றும் 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு 1.1 பாருங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். அடுத்து எடுத்துக்காட்டு 1.2, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின் தான். எடுத்துக்காட்டு 1.3 இருக்கு இல்லையா, எடுத்துக்காட்டு 1.3ங்கிறது 5 மார்க் கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச கொஷின்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் ஒரு இந்த கொஷின் ரிப்பீட்டடா வந்துட்டே தான் இருக்குது. ஸோ பயிற்சி 1.1 அதை சார்ந்த எடுத்துக்காட்டு கணக்குகளும் கட்டாயமா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த பகுதியிலிருந்து கட்டாயமாக ஸோ ஒரு 5 மார்க் மற்றும் ஒரு 2 மார்க் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க இதுல இருக்கக்கூடிய அத்தனை சம்ஸுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கணக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டரும் தேர்ட் சாப்டரும் ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இது. அடுத்து பயிற்சி 1.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் ரோமன், செகண்ட் ரோமன் அண்ட் தேர்ட் ரோமன். இதுல இந்த செகண்ட் ரோமன் வந்து அடிக்கடி கேட்கறாங்க, ரைட்? அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் கொஸ்டினுமே 2 மார்க்ல இம்பார்ட்டன்ட். இது மூணுமே பாத்தீங்கன்னா 2 மார்க்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அடுத்தது ஸோ இந்த பயிற்சி 1.1 அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு சம்ஸும் கட்டாயமா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லயுமே கேட்கறாங்க. 6வது கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதே போலவே 7வது கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதுல ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோ அல்லது செகண்ட் கொஸ்டினோ அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்டுட்டு அதுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. ஸோ கட்டாயமாக இதை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பயிற்சி 1.2ல செகண்ட் கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதே போல தேர்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதுவும் நிச்சயமா இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 1.7, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் தான். எடுத்துக்காட்டு 1.8, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் தான். இதுல தேர்ட் ரோமன் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின் அடிக்கடி எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் நீங்க பார்க்கலாம். அதனால கட்டாயமா இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பயிற்சி 1.3 பாருங்க, இந்த 3வது கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். அதுல பாருங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் அடிக்கடி கேட்கறாங்க. ஆக்சுவலா இதை கொடுத்துருவாங்க, கொடுக்கப்பட்ட சார்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுல f(-1)க்கும் f(2a)க்கும் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் தான். அடுத்து எடுத்துக்காட்டு 1.18 இருக்குல்ல, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்கறாங்க. அடுத்து பயிற்சி 1.4ல செகண்ட் கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் தான். அடுத்து இந்த 3வது கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். 6வது கொஸ்டினும் இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின் தான். இந்த 8வது கொஸ்டின் ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது இந்த 9 மற்றும் 10 இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ கட்டாயமா கேட்பாங்க. அந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய 12வது சம் இருக்கு இல்லையா, அந்த சம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின். அது வந்து ஒரு கொஸ்டின்ல கம்பல்சரி கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. எடுத்துக்காட்டு 1.21 ஒரு 2 மார்க் கொஸ்டின், அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அதே போல எடுத்துக்காட்டு 22 இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ். கட்டாயமா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எடுத்துக்காட்டு 1.23 இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்து 1.24 இருக்கு இல்லையா, இது வந்து கம்பல்சரியில கூட கேட்டிருந்தாங்க. இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். நான் சொல்றது எல்லாமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். தட் மீன்ஸ் அதெல்லாம் சென்ற ஆண்டுகள் நடைபெற்ற அரையாண்டு தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ நிச்சயமாக இந்த வருடம் வரதுக்கான பல சாத்தியங்கள் இருக்கு. அடுத்து பயிற்சி 1.5ல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள f மற்றும் g என்னும் சார்புகளை பயன்படுத்தி f.g, அதாவது fog gof அப்படின்னு சொல்லுவோம், g.f காண்க. அது வந்து f.g வந்து g.f என்பது சரியா அப்படின்றாங்க இல்லையா. அதுல அந்த 4th கொஸ்டின் வந்து அடிக்கடி பல கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அதே போல செகண்ட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோமன் இருக்குல்ல, அதுவும் அடிக்கடி அதிகமான கொஸ்டின்ல பார்க்க முடியும். ஸோ இந்த தேர்ட் கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய 8வது சம் இருக்குல்ல, அந்த சம்ல இருக்கிறது எல்லாமே 5 மார்க் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோமன்ல இருக்கக்கூடியது பர்டிகுலரா பல கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. பயிற்சி 1.6ல இருக்கிறது எல்லாமே 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ட்டு நான் ஒரு ஷார்ட்கட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அது 2 பார்ட்டா இருக்கு. உங்களுக்கு வேணா அது கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம
ஸோ எண்ட் ஸ்க்ரீன்லேயும் வைக்கிறேன் அண்ட் ஐ பட்டன்லேயும் அதுக்கான லிங்கை கொடுக்குறேன். அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சாப்டர் நம்பர் 2 எண்களும் தொடர்வரிசைகளும் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த லெசனில் எடுத்துக்காட்டு 2.6 இருக்கு இல்லையா, இது மிக மிக முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷினாக இருக்கு. பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதே போல தேர்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இந்த 6th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோமன் இருக்கு இல்லையா, ஸோ 340 மற்றும் 412க்கு மீப்போவா காண்க அப்படின்ட்டு, இதுவும் சென்ற ஆண்டுகள் நடைபெற்ற அரையாண்டு தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான். கொஸ்டின் நம்பர் 8ம் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இந்த எடுத்துக்காட்டு 2.10 இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். ஸோ பல கொஸ்டின் பேப்பர்ல இதை பார்க்கலாம். பயிற்சி 2.2 கொஞ்சம் முக்கியமான பயிற்சியாக தான் இருக்குது பாருங்க. ஸோ 2வது கணக்கு மற்றும் 4வது கணக்கு இது ரெண்டுமே இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஸ்டின் தான். அதுலேயும் இந்த 4வது கணக்கு அடிக்கடி பல கொஸ்டின் பேப்பர்களில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 3வது கணக்கும் 5வது கணக்கும் அப்படித்தான். ஸோ முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் தான். அதில் இந்த 5வது வினா வந்து நான் பார்த்த வரைக்குமே ஒரு 7-8 கொஸ்டின் பேப்பரில் இந்த வினாவை அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு 2.15 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். பயிற்சி 2.3 இருக்கக்கூடிய இந்த 3வது கேள்வி இருக்கு இல்லையா, ஸோ 5x கான்கரண்ட் 4 மற்றும் 6 அப்படிங்கிறது இது ஒரு கம்பல்சரி கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை நிறைய கொஸ்டின் பேப்பரில் இது கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதே போல் 4வது கொஸ்டினும் ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின் தான். பயிற்சி 2.4 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கக்கூடிய செகண்ட் ரோமன் இருக்கு இல்லையா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதே போல் 4வது கேள்வி அதில் ஃபர்ஸ்ட் ரோமன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். அதே போல் 5வது கேள்வி இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டு தான் இருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டு 2.26 பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 2.28 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். பயிற்சி 2.5 இருக்கக்கூடிய இந்த 5th கொஸ்டின் 6th கொஸ்டின் அடுத்தது இந்த 8th கொஸ்டின் இது மூணுமே ஸோ 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ எடுத்துக்காட்டு 2.38 இதுவும் ஒரு 5 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட்டானது தான். எடுத்துக்காட்டு 2.39 இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். பயிற்சி 2.6 இருக்கக்கூடிய இந்த 11வது கொஸ்டின் இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்கறதில்ல, பட் இருந்தாலுமே ஸோ இது கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 2.43 இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இந்த எடுத்துக்காட்டு 2.44 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ நல்லா ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. பயிற்சி 2.7 இருக்கக்கூடிய இந்த 3வது கொஸ்டினும் 4வது கொஸ்டினும் ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல சென்ற ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க. 9வது கொஸ்டினும் 10வது கொஸ்டினும் ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான், இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ எடுத்துக்காட்டு 2.49 இது ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 2.51 இது இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டினை மட்டும் நீங்க ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. 5 + 55 + 555 இருக்கு இல்லையா, அந்த சம்மு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினா இருக்கு. ஸோ சென்ற ஆண்டுகள் நடைபெற்ற பல தேர்வுகளில் இந்த கொஸ்டின்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பயிற்சி 2.8 இருக்கக்கூடிய இந்த 6வது கேள்வி இருக்கு இல்லையா, அந்த 6வது கேள்வியில் இருக்கக்கூடிய செகண்ட் ரோமன் இருக்குல்ல 3 + 33 + 333 நான் முன்ன சொன்னது போல 5 + 55 + 555 இருக்குதுல்ல, அந்த கொஸ்டின் போல ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். ஒரு டைம் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அப்போ எளிமையாக இருக்கும். ஸோ ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்தது இந்த 8th கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த குமார் அப்படிங்கிற சம்மு, அதுவும் வந்து இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் தான். எடுத்துக்காட்டு 2.58 இருக்குல்ல, இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். பயிற்சி 2.9 இருக்கக்கூடிய இந்த 3வது கேள்வி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். அதே போல 6வது கேள்வி ரேகா கணக்கு இருக்குல்ல, இது கட்டாயமா அதிகமான கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். பயிற்சி 2.10 இருக்கக்கூடிய 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான ஷார்ட்கட்டை நான் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். ஸோ 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மேக்ஸ் புக்கு பூராவே 2 பார்ட்டாக நான் 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ அதற்கான லிங்க் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டன் லிங்க் எல்லாமே தரேன். ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணி பார்த்து அதில் இருந்து நல்ல மார்க் வாங்கிக்கோங்க. இப்போ 3வது லெசன் இயற்கணிதத்தில் இருக்கக்கூடிய 2 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். பயிற்சி 3.1 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோமன் அடிக்கடி பல வினாத்தாள்ல திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. பயிற்சி 3.2 இருக்கக்கூடிய 2வது கேள்வி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோமனும் 4th ரோமனும் இருக்கு இல்லையா, இது அடிக்கடி 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ தட் இஸ் மீசிமா கான்கன் இருக்கும், அது கட்டாயமா பார்த்து வச்சுக்கோங்க. பயிற்சி 3.3 இருக்கக்கூடிய 3rd கொஸ்டின் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோமன் இது 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல அடிக்கடி கேட்குறாங்க, அதை பார்த்து வச்சுக்கோங்க. பயிற்சி 3.4 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோமன் அண்ட் செகண்ட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட், செகண்ட், 3rd ரோமன் இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப. ஸோ
பயிற்சி 3.5ல இருக்கக்கூடிய சுருக்ககம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோமன், செகண்ட் ரோமன், தேர்ட் ரோமன். ஸோ மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். அதுலயே 4வது கொஸ்டின் இருக்குல்ல, அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின் தான். ஸோ எடுத்துக்காட்டு 3.18 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். பயிற்சி 3.6ல இருக்கக்கூடிய 5th கொஸ்டின் இருக்குல்ல, அது வந்து இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் தான். பயிற்சி 3.7ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோமன், அது ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 3.21 இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதாவது வர்க்கமூலம் கொஸ்டின், இதெல்லாம் வந்து ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்பாங்க. ஸோ நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ எடுத்துக்காட்டு 3.22 இயற்கணித கோவையை கொடுத்துட்டு இது வந்து முழு வர்க்கம், அதனால நீங்க ஏ மற்றும் பியோட வேல்யூவை கண்டுபிடிங்க. ஸோ ஏ மற்றும் பி இங்க இருக்கு, அதனுடைய வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இந்த பயிற்சி 3.8ல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் இருக்குல்ல, இது அடுத்தது இந்த 4th ரோமன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கொஸ்டின் பேப்பர்ல நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோமன், இதுவும் வந்து அடிக்கடி கொஸ்டின் பேப்பர்ல கேட்குறாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய தேர்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் ரோமன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டினாக இருக்கு. பயிற்சி 3.8ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோமன் வந்து இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். அதே போல் 4த்தும் அப்படிதான் இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் குறிச்சு வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோமனும் அடுத்து தேர்ட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோமனும் இது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பயிற்சி 3.9ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோமனும் 4th ரோமனும் இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். ஸோ எடுத்துக்காட்டு 3.33 இது ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 3.35 குறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இது அடிக்கடி கேட்குறாங்க, பப்ளிக் கொஸ்டின்ல கூட இது கேட்குறாங்க. பயிற்சி 3.11ல இருக்கக்கூடிய செகண்ட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய செகண்ட் ரோமனை குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டினும் அடிக்கடி கேட்குறாங்க. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 3.39 இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின் தான். பயிற்சி 3.12ல இருக்கக்கூடிய இந்த 4th கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ எடுத்துக்காட்டு 3.40ல இந்த செகண்ட் ரோமன் அண்ட் தேர்ட் ரோமன் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து 2 மார்க்ல இம்பார்ட்டன்டாக கேட்குறாங்க. பயிற்சி 3.13ல இருக்கக்கூடிய இந்த 5வது கணக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 3.44ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டினாக இருக்கு. ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த ரோமன்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை அடிக்கடி திருப்பி திருப்பி கேட்குறாங்க. இதில் ஏதோ ஒரு 2 அல்லது 3 கொடுத்து கேட்குறாங்க. ஸோ நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, இது கம்பல்சரி கொஸ்டின்லையுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இது நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டினான 3.46 இதுவும் வந்து 5 மார்க் கொஸ்டின்ல கேட்குறாங்க. பயிற்சி 3.14ல இருக்கக்கூடிய இந்த தேர்ட் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரோமன், இந்த மூணுமே இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். அதே போல 4th கொஸ்டினும் அடிக்கடி கேட்குறாங்க. கிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த 3.47 வர்ஷிகா சம் இருக்கு இல்லையா, அது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ எடுத்துக்காட்டு 3.48 ஒரு பேருந்து சம் இருக்கு இல்லையா, இந்த பேருந்து சம்மும் முக்கியமான 8 மார்க் கொஸ்டின் தான். எடுத்துக்காட்டு 3.49 இதுவும் வந்து அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, கம்பெனி சம்மும் முக்கியமான 8 மார்க் கொஸ்டின். பயிற்சி 3.15ல இருக்கக்கூடிய அனைத்து சம்முமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். இதுல என்னன்னா நீங்க ஒண்ணு இந்த மாதிரி நேர்மாறல் எதிர்மாறல் இருக்கு இல்லையா, நேர்மாறுபாடு எதிர்மாறுபாடு இந்த சம்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அல்லது நீங்க அந்த குவாரடிக் கிராஃப் அப்படிங்கிற இருபடி சமன்பாடு இருக்கு இல்லையா, அந்த கிராஃபை பார்த்து வச்சுக்கோங்க. ஒண்ணு நீங்க இந்த மாதிரி நேரா போறதோ இல்ல இப்படி வளைஞ்சு போறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான நேர்மாறுபாடு எதிர்மாறுபாடு சம பார்த்து வச்சுக்கோங்க. அல்லது இப்படி யூ ஷேப்ல போடக்கூடிய இருபடி சமன்பாடு இருக்கு இல்லையா, அது அல்லது அதே யூ ஷேப்ல வந்து இன்னொரு நேர்கோடு போயிட்டு அதுல அந்த வெட்டு புள்ளிகள் அதாவது தீர்வு இங்க கேட்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சம்ஸ் நீங்க நிச்சயமா மாறுபாடு அல்லது அந்த இருபடி சமன்பாடு ஏதோ 2ல நல்ல தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று இந்த 3.15 அதை சார்ந்த கிராஃபை பார்த்து வச்சுக்கோங்க. அல்லது நீங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய 3.16 அதை சார்ந்த கிராஃபை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 2ல ஏதோ ஒன்று கட்டாயமா எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸ்ல கேட்பாங்க. ஸோ நீங்க அட்டன் பண்ணிடலாம். பயிற்சி 3.15ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், இந்த 4th கொஸ்டின், இந்த 5th கொஸ்டின், இந்த 6th கொஸ்டின், இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கட்டாயமா 8 மார்க் அப்படியே நீங்க வாங்கிடலாம். ஸோ இதுக்கான ஷார்ட்கட்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இந்த நேர்மாறுபாடு மற்றும் எதிர்மாறுபாடு உள்ள சம்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க அதை கூட நீங்க பார்க்கலாம். அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இருபடி சமன்பாடுகள் பொறுத்த வரைக்கும் இந்த எடுத்துக்காட்டு 3.51ல ஃபர்ஸ்ட் ரோமனும் செகண்ட் ரோமனும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து இந்த எடுத்துக்காட்டு 3.53 நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த 3.54 இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின் தான். எடுத்துக்காட்டு 3.55 நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. பயிற்சி 3.16ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரோமன், செகண்ட், தேர்ட் ரோமன் இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். அதே போல 4th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 5th, 6th, 7th இது எல்லாமே இம்பார்ட்டன்டா திரும்ப வருது. ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சமணி அல்லது அலகு அணி அல்லது யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் மிட் டேர்ம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் அரையாண்டு பேப்பர்ல நான் எதுலையுமே பார்க்கல. ஸோ இதுவும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 3.58 ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் தான். அடுத்து பயிற்சி 3.17ல இருக்கக்கூடிய இந்த செகண்ட் கொஸ்டின்,
அடுத்து தேர்ட்ல ஃபர்ஸ்ட் ரோமன், அடுத்து 4th கொஸ்டின், 5th கொஸ்டின் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டே இருக்காங்க. ஸோ போட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப எளிமையான பகுதி தான் இது. அடுத்து 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், 7th கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ரோமன், செகண்ட் ரோமன், தேர்ட் ரோமன் இது மூணுமே இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின் தான். அடுத்தது அரையாண்டு பேப்பர்ல பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல மட்டும் ஸோ 2 மார்க்ல இது கேட்டிருந்தாங்க. தட் இஸ் உனது வகுப்பறை சூழலை பயன்படுத்தி 2x2 வரிசையுடைய அணிகளை அமைக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்தது எடுத்துக்காட்டு 3.60 முக்கியமான கொஸ்டின் தான். அதுவும் 2 மார்க்ல கேட்டே இருக்காங்க. ஜஸ்ட் கூட்டினா போதும், அவ்வளவுதான். அடுத்து எடுத்துக்காட்டு 3.63 இதுவும் ஒரு கூட்டல் கணக்கு தான், அணிகளின் கூட்டல். ஸோ இதுவும் 2 மார்க்ல கேட்கறாங்க. 3.18 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதே போல செகண்ட் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையானது. இதெல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. கட்டாயமா இதுல எல்லாம் வந்து 2 மார்க் 5 மார்க்ல ஈஸியா எடுத்துடலாம். இதுல இருக்கக்கூடிய 3வது கொஸ்டின் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அதிகமா கேட்டிருக்காங்க. அதிக முறை கொஸ்டின் பேப்பர்ல வந்து 2 மார்க் சம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதே போல 4th கொஸ்டின், 5th கொஸ்டின். 4th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் தான். 5th கொஸ்டின் வந்து 5 மார்க் கொஸ்டின். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 7th கொஸ்டின், 8th கொஸ்டின் இதுவும் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்க, இதுல இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இம்பார்ட்டன்டாவே தான் வந்திருக்குது. ஸோ நீங்க நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 3.71ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். எடுத்துக்காட்டு 3.72மே 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டே இருக்காங்க. எடுத்துக்காட்டு 3.73ங்கிறது இது கம்பல்சரியில கூட கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான டைப்பு மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. பயிற்சி 3.18 எப்படி முக்கியமோ அந்த மாதிரி பயிற்சி 3.19மே ரொம்ப முக்கியம் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது கொஸ்டின் வந்து 2 மார்க் கொஸ்டின். அடுத்தது இந்த 5வது கொஸ்டின், 6வது கொஸ்டின் அண்டு இந்த 8வது கொஸ்டின், 9வது கொஸ்டின் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்து இந்த 10ம் 11ம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். அதுலேயுமே இந்த 10வது கொஸ்டின் வந்து அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 12, 13 இந்த 2 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் இந்த 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. அதே போல் இந்த 11வது கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 3.20 இருக்கு இல்லையா பயிற்சி, அதில் இருக்கக்கூடிய 1 மார்க்குக்கும் நான் ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சில கொஸ்டின்ல பார்க்கும்போது இந்த அழகு பயிற்சி இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுமே அவங்க கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டினும் 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. அதே போல இந்த 10th கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது வந்து 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. இந்த அழகு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை. நீங்க சென்டம் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருந்தீங்கன்னா மட்டும் இந்த அழகு பயிற்சியை ட்ரை பண்ணுங்க. மற்றபடி நீங்க பயிற்சி மற்றும் அதை சார்ந்த கணக்குகளை மட்டும் பாருங்க. இந்த அழகு பயிற்சி யூனிட் எக்ஸசைஸ்ல இருக்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரியான யூனிட் எக்ஸசைஸான அழகு பயிற்சியில கான்சென்ட்ரேஷன் கொடுங்க. ஸோ மீதி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பயிற்சி மற்றும் அதை சார்ந்த எடுத்துக்காட்டு கணக்குகளை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 4ஆம் படம் வடிவியல் இருக்கக்கூடிய 2 மார்க் மற்றும் 5 மார்க் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இந்த எடுத்துக்காட்டு 4.1 இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கறாங்க. எடுத்துக்காட்டு 4.1 வந்து 2 மார்க் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. எடுத்துக்காட்டு 4.8 மற்றும் எடுத்துக்காட்டு 4.9 இதுல இந்த எடுத்துக்காட்டு 4.8 வந்து 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இதை வந்து 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. எடுத்துக்காட்டு 4.10ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான 8 மார்க் கொஸ்டின். ஸோ நீங்க அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 3 டைப் தான் இருக்கு. ஒன்று வந்து வடிவத்த முக்கோணங்கள், இன்னொன்று வந்து முக்கோணங்கள், அடுத்தது இன்னொன்று தொடுகோடுகள். ஸோ இந்த 3மே நீங்க டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸான ஷார்ட்கட் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்க அதை கூட யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இதுல ஏதோ ஒரு 2 மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று நீங்க வடிவத்த முக்கோணங்கள் அல்லது முக்கோணங்கள் பாருங்க, இல்லைனா முக்கோணங்கள் அல்லது தொடுகோடுகள் பாருங்க, இல்லைனா இந்த வடிவத்த முக்கோணங்கள் தொடுகோடுகளை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கட்டாயமா இதுல இருந்து எதிரார் கொஸ்டின்ல கட்டாயமா கேட்டுருவாங்க. ஸோ நீங்க அட்டன் பண்ணிடலாம். எடுத்துக்காட்டு 4.11 8 மார்க் கொஸ்டின் தான். பயிற்சி 4.1ல இருக்கக்கூடிய 10, 11, 12, 13 இது எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியமான 8 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ எல்லாமே வடிவத்த முக்கோணங்கள் தான் போட்டு பார்த்துக்கோங்க. இது தேற்றம் ஒன்று அடிப்படை விகித சம தேற்றம் அல்லது தேல்ஸ் தேற்றம்னு சொல்லுவாங்க. பிபிடி தியரம்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த தியரத்தை அடிக்கடி எழுதி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க ஸ்கிப்பே பண்ண முடியாது. ஸோ அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 மார்க்லையும் கேட்கறாங்க, 5 மார்க்லையும் கேட்கறாங்க. 2 மார்க்ல கேட்டா இந்த கூற்று மற்றும் இங்க இருந்து இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த நிரூபிக்கன் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய இதை மட்டும் எழுதிட்டு அடுத்தது இந்த படத்தை போட்டுருங்க. ஸோ இதுவே 5 மார்க்ல கேட்டிருந்தாங்கன்னா இந்த தேற்றம் பூரா நீங்க வந்து சால்வ் பண்ணி எழுதணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா கோண இருசம வெட்டி தேற்றம். இதுவும் 5 மார்க்லையும் 2 மார்க்லையும் கேட்பாங்க. 2 மார்க்ல கேட்டாங்கன்னா இந்த கூற்று எழுதிருங்க. அதுக்கப்புறம் இந்த நிரூபிக்கல இருக்கக்கூடிய இதை எழுதிட்டு அடுத்தது இந்த படத்தை போட்டுருங்க. இதே வந்து 5 மார்க்ல கேட்டிருந்தாங்கன்னா நீங்க ஃபுல்லாவே சால்வ் பண்ணணும். எடுத்துக்காட்டு 4.13 2 மார்க்ல கேட்கறாங்க. எடுத்துக்காட்டு 4.15 மற்றும் எடுத்துக்காட்டு 4.16மே 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டுட்டு இருக்காங்க. இதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா 4.15 வந்து அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. முக்கோணங்கள் வரைதல்ல எல்லாமே பார்த்துக்கோங்க. மொத்தம் 3 டைப் இருக்கு. ஸோ எடுத்துக்காட்டு 4.17 இது வந்து இம்பார்ட்டன்டான 8 மார்க் கொஸ்டின் தான். ஸோ பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 4.18 பார்த்து வச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 4.19 இதுவும் வந்து இம்பார்ட்டன்டான 8 மார்க் கொஸ்டின் தான். அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. பயிற்சி 4.2ல இருக்கக்கூடிய இந்த 11, 12, 13 இது எல்லாமே இம்பார்ட்டன்டான 8 மார்க் கொஸ்டின் தான். எல்லாமே ஜாமெட்ரி தான். ஸோ நல்லா ஜாமெட்ரி வரைஞ்சு பார்த்துக்கோங்க.
இந்த 14, 15, 16 இது 3மே இம்பார்ட்டன்டான 8 மார்க் கொஸ்டின் தான். நீங்க இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தேற்றம், அஞ்சான பிதாகரஸ் தேற்றம் இதுவும் வந்து இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். இது வந்து 2 மார்க்லயும் 5 மார்க்லயும் கேட்கறாங்க. 2 மார்க்ல கேட்டா இந்த கூற்று இருக்கு இல்லையா, இந்த கூற்று எழுதிட்டு இந்த மாதிரி படம் போட்டுட்டு அடுத்ததுல நிரூபிக்கல இருக்கக்கூடிய இதை எழுதிருங்க, அவ்வளவுதான். பட் இதுவே வந்து 5 மார்க்ல கேட்டாங்கன்னா ஸோ நீங்க ஃபுல்லாவே ப்ரூஃப் பண்ணணும். எடுத்துக்காட்டு 4.21 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது செகண்ட் மிட் டர்ம்ல பாத்தீங்கன்னா 8 மார்க்ல ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நான் பார்த்தேன். ஸோ இது வந்து போடுறதுக்கு ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். நீங்க ஒரு டைம் பாத்தீங்கன்னாலே போதும், ஈஸியா போட்டுடலாம். இந்த படத்தை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். இந்த எடுத்துக்காட்டு 4.22 இருக்கு இல்லையா, இது அடிக்கடி 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கறாங்க. ஸோ அதே போல எடுத்துக்காட்டு 4.23 5 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. பயிற்சி 4.3 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2 மார்க்ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுல இருக்கக்கூடிய 5வது கேள்வி இருக்குது பாத்தீங்களா, அது வந்து 5 மார்க்ல அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ செகண்ட் மிட் டர்ம்ல பாத்தீங்கன்னா 2 மார்க்ல கேட்டிருந்தாங்க. அதே போல இந்த 6வது கேள்வி 2 மார்க் கொஸ்டின் தான். அடுத்தது இந்த 8வது கேள்வி இருக்கு பாத்தீங்களா, இதுவும் வந்து 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. எடுத்துக்காட்டு 4.24 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் தான். எடுத்துக்காட்டு 4.26 இதுவும் வந்து 2 மார்க்ல கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. எடுத்துக்காட்டு 4.28 இதுவும் வந்து ஹாஃப் இயர்ல 2 மார்க்ல கேட்டிருந்தாங்க. அது இல்லாம செகண்ட் மிட் டர்ம்லயும் 2 மார்க்ல கேட்டிருந்தாங்க. இந்த வட்டத்திற்கு தொடுகோடு வரைதலை பொறுத்த வரைக்கும் ஸோ 3 டைப் இருக்கு. அந்த 3 டைப்பையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கட்டாயமா அது எல்லாமே பாத்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் தான். அந்த 3 டைப்ல இருக்கக்கூடிய சம்ஸை நீங்க ஒரு டைம் நல்லா வரைஞ்சு பார்த்துக்கோங்க. வரைஞ்சு பார்த்துட்டு அதனுடைய வரைமுறை வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது தொடுகோடுகள் சம்ல மட்டும் நீங்க சரி பார்த்தல எழுதணும். சரி, இதுக்கான ஷார்ட்கட் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ மிக எளிமையா இருக்கும். ஸோ நீங்க அதை கூட நீங்க போய் பார்த்து ஸோ எப்படி வந்து ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறது பார்த்துக்கலாம். ஸோ அப்போ எடுத்துக்காட்டு 4.29, எடுத்துக்காட்டு 4.30, எடுத்துக்காட்டு 4.31 இந்த 3 டைப்பையுமே நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஒருங்கிசைவு தேற்றம் இருக்கு இல்லையா, இது அடிக்கடி கேட்கறாங்க. இந்த ஒருங்கிசைவு தேற்றம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சார் நீங்க இந்த வரையறை எழுதிட்டு அடுத்து சீவாஸ் தேற்றத்தையும் சேர்த்து எழுதிருங்க, அவ்வளவுதான். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ல செகண்ட் மிட் டர்ம்ல இப்போ 2024 கேட்டிருக்காங்க. அதே போல சீவாஸ் தேற்றம்னு கேட்டாங்கன்னா இந்த கூற்றை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை வரைஞ்சிருங்க. ஸோ இது நீங்க எழுதிருங்க. அப்போ ஒருங்கிசைவு தேற்றம் அப்படின்னாலுமே சீவாஸ் தேற்றம் அப்படின்னாலும் நீங்க அதை தான் எழுதணும். சீவாஸ் தேற்றம் போலவே மெனிலாஸ் தேற்றமும் ரொம்ப முக்கியம் தான். இதுவும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் தான். இதுக்கான ஷார்ட்கட் வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்துக்காட்டு 4.32 இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். பயிற்சி 4.4 இருக்கக்கூடிய இந்த 10வது கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். ஸோ செகண்ட் மிட் டர்ம்ல கேட்டிருந்தாங்க. ரைட், இதுல பாத்தீங்கன்னா 11, 12, 13, 14 இது எல்லாமே பாத்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நல்லா வரைஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த 15, 16 இதுவும் 8 மார்க் கொஸ்டின் தான். அடுத்து இந்த பயிற்சி 4.5 இருக்கு இல்லையா, ஸோ இதையும் நான் வந்து 1 மார்க் கொஸ்டினுக்கு உண்டான ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்க அதையும் நீங்க பாருங்க. இது ஜஸ்ட் பார்ட் 1 வீடியோ தான். ஸோ பார்ட் 2 வீடியோல பாத்தீங்கன்னா ஸோ நான் 5th, 6th, 7th, 8th லெசன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான 2 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸை நான் போடுறேன்.